இன்றைக்கி ஒரு செம்ம சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக் பச்சை பயிறு பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கப் பச்சை பயிறு நல்லா அலசி எடுத்துகிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, தேவைப்பட்டால் தண்ணி லைட்டாக தெளித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு பருபருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு, ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்துட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். 2 சைடு வெந்துருச்சுன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் ஒன்றா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 1 கப் டீயோட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.